பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சிக்கபல்லாப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஒரு சிவில் வழக்கில் தனக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் 65 வயதான மஞ்சுளா என்ற பெண் நீதிபதியின் மேடை, மேஜை மற்றும் தலைமை அதிகாரி அமரும் நாற்காலிக்கு அருகில் வெள்ளை எள் விதைகளை தூவி பில்லி சூனியம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண் தனது நிலத்தகராறு சிவில் வழக்கில் நீதிபதியின் முடிவை மாற்றி தனக்கு சாதகமான தீர்ப்பை பெறலாம் என்ற மூட நம்பிக்கையின் காரணமாகவே இந்த செயலை திட்டமிட்டு செய்ததாக விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பில்லி சூனியம் தடுப்பு மற்றும் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் மஞ்சுளா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நீதிமன்ற விசாரணை நடைபெறுவதற்கு முன்பு நீதிபதியின் இருக்கையில் அவர் எள் விதைகளை தூவிவிட்டு அங்கிருந்து வெளியேறியது தெரிய வந்துள்ளது. வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று அவர் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்ற அதிகாரிகள் இத்தகைய அமானுஷ்ய செயல்கள் நீதிமன்றத்தின் புனித தன்மைக்கு பெரும் அவமானம் என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்ற பாதுகாப்பை வலுப்படுத்தவும் உள்ளே நுழையும் நபர்களின் சோதனையை கடுமையாக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி நீதிமன்றத்திலும் கூட இப்படியா என்று பலரும் வியப்பும் கண்டனமும் தெரிவித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.